அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளின் தலைப்பு யோனா அல்லது எரேமியா. நாள் ஆகஸ்ட் 30th 2024. நீங்கள் எந்த தீர்க்கதரிசி மாதிரி இருக்கீங்க? யோனா மாதிரியா அல்லது எரேமியா மாதிரியா? இந்த இரண்டு மனிதர்களும் பாவியான ஜனங்களுடன் பேசியவர்கள்தான். ஆனால் யோனா தேவனுடைய வார்த்தையை கோபம் நிறைந்த இருதயத்துடன் சொன்னார். அவர் அந்த ஜனங்கள் தன்னுடைய செய்தியை கேட்டு புரிந்து கொண்டு மனம் திரும்புவதை விரும்பவில்லை. ஆனால் எரேமியா தேவனுடைய செய்தி அழுகையுடன் சொன்னார். அவருடைய இருதயம் தேவனை விட்டு விலகியிருந்த அந்த ஜனங்களுக்காக உடைக்கப்பட்டிருந்தது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி, எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருந்தும் அந்த வரத்தை அன்பினால் பயன்படுத்தாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நீங்கள் ஒருவருக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களை எதிர்கொள்ளும் போது உங்கள் இருதயத்தின் மனப்பான்மை எப்படி இருக்கிறது? அதில் கோபமும் பழிவாங்கும் உணர்வும் ஓங்கி இருக்கிறதா? அல்லது கீழ்ப்படிதலும் அன்பினாலும் உங்க செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது உங்கள் இருதயம் நொறுங்குகிறதா? எரேமியா போன்ற மென்மையான இரக்கமுள்ள இருதயத்தை உங்களுக்கு தரும்படி தேவனிடம் கேளுங்கள். ஒரு சின்ன ஜபத்தோடு கூட முடிச்சிடலாம். நேசிக்கிற அன்பன் பரலோக தகப்பனே, அப்பா, இன்னைக்கு நாங்க கேட்ட சத்தியத்தின்படியாக நாங்க எரேமியாவை போல அழுது கத்தாவே ஒரு மனதுருக்கத்தோடு மென்மையான இருதயத்தோடு ஜனங்களை நேசித்து அவங்களுக்கு சத்தியத்தை குறித்து அறிவிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. அன்பில்லாம நாங்க இந்த காரியத்தை செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்போடு கூட நாங்க சத்தியத்தை அறிவிக்க அந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக உண்மையான இருதயத்தோடு நாங்கள் அதை அறிவிக்க நீங்க கிருபையை கொடுங்க. ஈசுவன் மூலமே ஜபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த குல செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்றோடைய சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.